பொதுவாக ரிஷபத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கும். இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இந்த அடையாளப்படை இவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பாக நடந்துக்கக்கூடியவங்க, குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறையும் அனுசரணையும் இருக்கக்கூடியது. பக்கத்து குழந்தையாக இருந்தாலும் எடுத்து அதிகமாக கொஞ்சக்கூடிய நபர்கள் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ஆஃப்டர் சனி பயிற்சிக்கு பிறகு ரொம்ப அதிகமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறான்னு சொல்லிட்டீங்க, எதில் எங்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாருமே கோல்டில் பண்ண முடியுமா இல்லை அப்படின்னா அடுத்த வாய்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னா ஜிங்க், அலுமினியம் மாதிரியான மெட்டல்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். யாரெல்லாம் காதல் சார்ந்த விஷயங்களில் பெற்றோர்களுடைய அனுமதி கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடையே திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்த உடனே, அதுவும் அதிகாலையில் எழுந்த உடனே 3 டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற எல்லாமே சரியாக இருக்குது, லாபம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எமோஷ்னலாக சில நேரங்களில் என்ன ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி பிளஸ் இடையிலவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தவர் இன்று மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. ரிஷபராசி நேயர்களுக்கு வாக்கிய சனி பயிற்சிப்படி இந்த 2026 எப்படியெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க சார். பொதுவாக ரிஷபத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கும். இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இந்த அடையாளப்படை இவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பாக நடந்துக்கக்கூடியவங்க. நீங்கள் கேட்கலாம் என்ன இயல்பு அப்படின்னா, அவங்க ரொம்ப பெரிய உயரத்தில் இருந்தாலும் மற்றவங்க அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குற அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய நபர்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை இருக்கும். ஒருத்தர் ஒரு கூட்டத்தில் ஒதுங்கி நிற்கிறார் அப்படின்னு சொன்னால், வாப்பா பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய நபர்களையும் இணைக்கக்கூடிய பண்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறையும் அனுசரணையும் இருக்கக்கூடியது. பக்கத்து குழந்தையாக இருந்தாலும் எடுத்து அதிகமாக கொஞ்சக்கூடிய நபர்கள் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா அது ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க. அதே மாதிரி ரிஷபராசி பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப அழகாக வந்து குடும்பத்தை அரவணைச்சு கொண்டு போகிறதுல அக்கறை செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய இயல்பான குணமாகவே இருக்கும். ரிஷபம் இஸ் ஈக்குவல் டு இயல்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் நாம. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாக்கிய சனி பயிற்சிக்கு பின் ஒரு உளவியல் மாற்றம் ஏற்படும். இவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்குவாங்க, பழக்க வழக்கத்தில் இதெல்லாம் மாறிடும் இந்த வருடம் அப்படின்னா எதுவாக இருக்கும்? ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026 சனி பயிற்சிக்கு பிறகாக இருக்கக்கூடிய உளவியல் மாற்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை மட்டும் பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க. இப்போ இதில் இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா எதிரிக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை கூட எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவப்பட போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் லாபஸ்தானத்தில் சனி வரார். அப்படி லாபஸ்தான சனியாக வரக்கூடிய இடத்துல எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டியை ஃபுல்லாக கிராப் பண்ணுற இவங்கக்கிட்ட ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் அதை ஃபுல்லாமே வந்து குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகாக அமைய போதும். அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வராங்கல்ல, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கும். லைக் வந்து இதை நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் 55-45 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே தான் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி 50-50 இருந்தால் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்க 55-45நாலும் பண்ணிக்கலாம், லாபம் இதில் வருது அப்படின்னா கொஞ்சம் நம்ம லாபத்தை குறைச்சிக்கிட்டா இந்த வாய்ப்பு வருது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சிக்கு பின் அவங்க முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள், பொதுவாக பணவரவு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ வரக்கூடிய பணம் எந்த அளவு வரப்போகுது ஒன்று, இரண்டாவது அதை எப்படி முதலீடு செய்யலாம், எதெல்லாம் முதலீடு செஞ்சால் லாபம் அதிகரிக்கும் சார்? ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026 பணவரவு அப்படிங்கிறது ஆஃப்டர் சனி பயிற்சிக்கு பிறகு ரொம்ப அதிகமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். எங்கே சார் வரவே இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க, வரத்தான் போகுது. ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சனி வரப்போ சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கொடுத்தா அதிகமாக தாங்க கொடுப்பார். அப்படி இருக்கிறப்ப லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். இதனால் வரைக்கும் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்க யார் அப்படிங்கிற பொட்டன்ஷியலை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுவார். அப்படி காட்டுறப்ப நிறைய விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது மூலமாக நிறைய வாய்ப்புகள் மூலமாக இன்கம் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக போகுது. பார்ட்னர்ஷிப் டீலிங்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது.
அம்மா வழியிலிருந்து சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இழுத்து அடிச்சிட்டு இருந்த விஷயங்கள், அதுவும் சொத்து சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் பைசா ஆகக்கூடிய அமைப்பும் பார்த்தீங்கன்னா இந்த லாபசனியில் தான் இருக்க போகுது. இவ்வளோ பாசிட்டிவிட்டி சொல்லியாச்சு இல்லையா? அதனாலே இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற சைடில் ரொம்ப தாராளமாக பணம் எடுத்து வைக்கலாம். இது நாள் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலை ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இங்கே இருக்குது. எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அடுத்த கேள்வி அங்கே தான் வரும். இப்போ லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறான்னு சொல்லிட்டீங்க, எதுலங்க நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாருமே கோல்டில் பண்ண முடியுமா? இல்லை அப்படின்னா அடுத்த வாய்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னா ஜிங்க், அலுமினியம் மாதிரியான மெட்டல்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஜிங்க், அலுமினியம்லாம் வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ட்ரிபிள் த அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்க சில்வர் வாங்கினா சார் கொஞ்சம் குறையும் மாதிரியான வாய்ப்புகள் இருக்கே, அது வேற இந்த பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சதே சில்வர் அப்படின்லாம் யோசிக்கக்கூடியவங்க, கால் பண்ணி கேட்கக்கூடியவங்களே இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில்வர் ரேட் இன்னுமே அதிகமாகத்தான் போகுது. வாங்கி வச்சிருக்கிறவங்க நல்லது, வாங்காதவங்க சில்வரில் ஒரு பாராவது வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் உங்களுக்கு சரியாக தான் வரப்போகுது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா கொஞ்சம் பேராசையின் காரணமாக, லாபசனி தான் இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் பேராசையின் காரணமாக ரொம்ப அதிகமான முதலீடு அப்படின்னு சொல்லி அகலக்கால் வைக்கிற விஷயங்கள் மட்டும் கூடவே கூடாது. ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இந்த 2026 வாக்கிய சனி பயிற்சிக்கு பின் எப்படி இருக்க போகுதுங்க? ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026 வாக்கிய சனி பயிற்சிக்கு பிறகாக தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நேரம் பத்தாது. 24 மணி நேரம் வந்து பத்தாது. அடுத்த நாள்லேருந்து கடன் வாங்கி உழைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா லாபசனி இருக்கிறப்ப லாபம் சும்மா வராது, உழைப்பு இருந்தால் தான் லாபம் வரும். இவங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க, என்ன அப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு மணி அப்படிங்கிற விஷயத்தை இந்த வருஷம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. என்னுடைய நேரம் தான் என்னுடைய லாபமாக மாறப்போகுது அப்படிங்கிற உத்வேகம் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். பார்க்கக்கூடிய விஷயத்துலலாம் பாசிட்டிவிட்டி கிடைக்க போகுது. அப்படிங்கிறப்ப இன்வெஸ்டார் சைட்ஸ்லேருந்து நிறைய அமைப்புகளில் உங்களுக்கு லாபம் குவிய போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கடன்கள் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த கடன்கள் ஏதாவது வாங்கியிருந்தாலும் அசட்டை வந்து கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இந்த பிளெச் பண்ணி வாங்குற விஷயங்கள் இருக்குது இல்லையா, அடமானம் வச்சு வாங்குற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தொழிலுக்காக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நியூ மிஷினரிஸ் இது மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னாலும் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கூட இவங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை கூட இவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. லைக் வந்து இன்னும் ஏதாவது போனஸ் கொடுக்கலாமா, அவங்கள எப்படி என்ஹான்சிவாக வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ரிஷபராசிக்காரங்க இந்த வருஷம் சிந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கு வேலை ரீதியாக இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுங்க? ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026 வாக்கிய சனி பயிற்சிக்கு பிறகாக வேலை அப்படிங்கிற விஷயம், வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. நினச்ச வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி கிடைச்ச வேலையை செய்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் நினச்ச வேலையை அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த ப்ரொமோஷன்ஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது, ரொம்ப நாளாக அந்த ஹைக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த ஹைக் அப்படிங்கிற விஷயம், ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்க போது. இல்லை சார் நான் பெஞ்சில் தான் இருக்கிறேன், எனக்கு வந்து அடுத்து நான் வேறு எதுவும் போகலாமா, இல்லை இதுலேயே வருமா, இல்லை ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னா நம்பவே மாட்டீங்க. ஆன்சைட்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்க போது. அதனால் வேலை பார்க்கக்கூடிய சூழலில் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, லைக் இவங்க மேலே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் வேலை சார்ந்த விஷயங்கள் எதுலேயுமே வந்து கவலை இல்லாமல் ராஜாவாக இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த 2026 வாக்கிய சனி பயிற்சிக்கு பின் எப்படி இருக்கும் போதுங்க? ரிஷபராசிக்கு 2026 வாக்கிய சனி பயிற்சிக்கு பிறகு காதல், திருமணம் இது மாதிரியான முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கைகூடும்னு சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அது ஒன்லி நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக மட்டும் யோசிக்க தேவையில்லை, மன வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். அது எப்படின்னா நீங்கள் நினைத்த இடத்திலிருந்த மன வாழ்க்கை அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் காதல் சார்ந்த விஷயங்களில் பெற்றோர்களுடைய அனுமதி கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடையே திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கார ஆண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சில நேரங்களில் காதலை சொல்கிறதுக்கு தயக்கப்பட்டுட்டு இருப்பாங்க.
தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியனை சொல்லவே தயக்கமாக இருக்கும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாபசனி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவங்க போய் தாராளமாக அந்த காதலை வந்து சொல்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது நிறைய க்ரீன் சிக்னல் தான் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. கல்யாணம் அப்படிங்கிற அமைப்புகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக கைகூட வேண்டிய அமைப்புகளும் ரிஷபராசிக்கு இருக்குது. அந்த கல்யாணம் சும்மாலாம் இல்லை, நல்ல ஜாம்னு நடத்தக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு மாதிரியான அமைப்புகளும் வந்து யாருக்கு இருக்குன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய வாக்கிய சனி பெயர்ச்சி பின் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இப்படி இருக்க போது ஐவிஎஃப் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன், எனக்கு நீண்ட நாளாகவே இந்த குழந்தை பாக்கியம் பிரச்சனையாக இருக்குங்கிறவங்களுக்காக இந்த குழந்தை பாக்கியம் ஐவிஎஃப் எடுக்கலாமா இந்த சனி பெயர்ச்சிக்கு பின்? 2026 ரிஷபராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் இருந்த தடையும் தாமதமும் அகழப்போகுது. ஏன்னா சனி அப்படின்னாலே தடையும் தாமதம், அதை வந்து பிரேக் பண்ணிட்டு லாபசனியாக வரக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திர பேரை வந்து கொடுப்பார். ஏன்னா 16 பேருன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மழலை செல்வம் தான் இல்லையா? இந்த மழலை செல்வத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து லாபசனியாக வராரு. இதனால் வரைக்கும் நான் ஐவிஎஃப் பண்ணேன், அது கூட எனக்கு வந்து சாத்தியக்கூறில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதெல்லாம் இல்லாமலேயே இயல்பாகவே வந்து புத்திர பேர் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி அமையவிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இருப்பாங்கல்ல, இந்த பூர்வீக மனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கொஞ்ச நாட்களுக்கு அந்த பூர்வீக மனையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கு உறவுகள் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? உறவுகள்னால நல்லது நடக்க போகுதா, இல்லை இப்போ கெட்டது விஷயங்களுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அது எந்த உறவுகள்னு ஜாக்கிரதையாக இருக்குங்க சார்? ரிஷபராசிக்காரங்க 2026 வாக்கிய சனி பயிற்சிக்கு பிறகாக உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது. உறவுகளுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் தான் கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக தாயினுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. தாய்மாமனுடைய உடல்நிலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. சகோதரிகள் கிட்ட மட்டும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இருக்கிறத சுமூகமாக பிரிச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் பாருங்கள். தந்தை சார்ந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அனுகூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்பாவோட மட்டும் என்ன பண்ணிக்க கூடாது அப்படின்னா, வாக்குவாதங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணிக்காதீங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அது நடைமுறைக்கு சரியே இல்லைன்னா கூட சரி அப்படின்னு கேட்டுட்டு அவங்கக்கிட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுங்க. அதே மாதிரி உறவு நிலைச்சிக்கலில் மகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அடலசன்ஸ் ஏஜில் உங்களுக்கு வந்து பையனோ பொண்ணோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகளை மட்டும் கொஞ்சம் கண்காணிக்கிறது ரிஷபத்துக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த குரோனிக்காக இருக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும், இல்லை புது ஏதாவது பிரச்சனை இந்த சனி பயிற்சிக்கு பின் வரப்போகுதாங்க? ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026 வாக்கிய சனி பயிற்சிக்கு பிறகு உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்பட்டு இருந்த நோய்கள் எல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய நோய்கள் எல்லாம் வராதுங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதில் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ இதோட சம்மந்தப்பட்டு இன்னொரு நோய் தெரியாமல் இருந்திருக்கலாம். அதை தெரியப்படுத்தி அதை க்யூர் பண்ணுற அமைப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. இன்னொன்று ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து சில நேரங்களில் சரியில்லாத போது ஹார்மோன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அன்ஃபேவராக தான் இருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால அந்த ஹார்மோனல் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாகக்கூடிய அமைப்பு இந்த லாபசனிக்கு பிறகு அமைய போது. ஒரு சிலருக்கு வந்து தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். அதெல்லாம் நார்மலாகக்கூடிய விஷயங்கள், அதுவும் டயட்னால நார்மலாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாபசனிக்கு பிறகாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த தீராத நோய்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் கூட தீருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உடலை பேண ஆரம்பிக்கணும். திருமூலர் சொல்கிற மாதிரி உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிற மாதிரி உடலை பேணக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாக்கிய சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக தான் அமைய போகுது. ரிஷபராசி நேயர்களுக்கு கடன், இஎம்ஐ, ஹவுஸ் லோன் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த லாபசனி காலகட்டத்தில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க? 2026 சனி பயிற்சிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், இஎம்ஐ அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, ஒரு பெரிய எரேசர் வச்சு என்ன பண்ணிக்கலாம், அதை அழிக்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது சனியினால் கிரியேட் ஆக போத. இன்னொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நிறைய நேரங்களில் தடை, தாமதம், தேக்கம் இருந்தது ஃபினான்ஷியல் லெவலில். அதெல்லாம் ஓவராலாகவே மாறப்போகுது. இந்த 2026 முழுக்கவுமே அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், சிவில் ஸ்கோர் அதிகமாகக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
பேங்க் பேலன்ஸில் ரொம்ப 2 டிஜிட்டில் சிங்கிள் டிஜிட்டில் இருந்த ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் நல்ல அபரிவிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2 அக்கௌண்ட்லாம் கூட ஓப்பன் பண்ணுவீங்க. அதில் வந்து பண வரவுகள் அப்படிங்கிறது நிலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. லாப சனியில் ரொம்ப உயர்வடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக அந்த ஜூன் டு ஜூலை அந்த காலகட்டங்களில் இன்னும் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா பணம் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தங்கம் வாங்க போகிறீங்க. இது மாதிரியான இருக்கிறப்ப கடன்கள் இஎம்ஐ சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எளிதாக அடைக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும், எவ்வளோ கடன் இருந்தாலும் ஈஸியாக அடைச்சிடலாம். கடன்லாம் அடைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் அதெல்லாம் சொல்லிடுங்க. ஓகேவா? ரிஷபராசி நேயர்களுக்கு பரிகாரம் ஒன்று கொடுக்கலாம். இந்த லாபசனி காலகட்டத்தில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் கிடைப்பதற்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா என்னவா இருக்கும்? ரிஷபராசிக்காரங்க 2026 சனிப்பெயர்ச்சியை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்த உடனே, அதுவும் அதிகாலையில் எழுந்த உடனே 3 டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற எல்லாமே சரியாக இருக்குது, லாபம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எமோஷ்னலாக சில நேரங்களில் என்ன ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்காக ஃபீல் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாழ்வியல் பரிகாரம் உங்களை எமோஷ்னலாக நமக்கு யாரும் இல்லை, நாம் மட்டும் ஏன் இவ்வளோ லோன்லினஸில் இருக்கிறோம், நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் மாற்றி இந்த லாபசனி காலகட்டத்தை ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு இந்த பரிகாரம் வந்து சிறப்பானதாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த லாபசனி காலகட்டத்தில் செல்ல வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னா என்னவா இருக்கும்? ரிஷபராசிக்காரங்க இந்த 2026 லாபசனியை இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்வதற்கு செல்ல வேண்டிய கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைத்த மாநிதி பெருமாள் கோயில், திருக்கோளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு மரக்கா வச்சிருப்பார். மரக்கால் அப்படின்னு சொன்னால் படி சொல்கிறோம் இல்லையா, அதுவே கொஞ்சம் பெரிய லெவலில் இருந்ததுன்னா அதான் மரக்கா. அதில் நவநிதிகளையும் அளந்து கொடுக்கக்கூடிய பெருமாளாக, சயனிக்கக்கூடிய பெருமாளாக இருப்பார். வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தங்கத்தை வாரி கொடுக்கக்கூடிய பெருமாளாகவும் வைத்த மாநிதி பெருமாள். இந்த பேரே பாருங்க, வைத்த மாநிதி. குபேரன் இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்ட திருத்தலம் வந்து இந்த திருக்கோளூர் தான். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நவநிதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சங்கநிதி பதுமநிதி மாதிரியான நவநிதிகள். அந்த நவநிதிகளும் யார்கிட்ட தலைவனை போய் சரணாகதி அடையணும்னு நினச்சப்ப குபேரன் ஒரு சாபம் வாங்கியிருக்கிறான். அதனால் ஒரு குபேரனை போய் அடைய முடியாது இருந்த நேரத்தில் பெருமானே அந்த நவநிதிகளை கொண்டு சயனித்த திருத்தலம் தான் இந்த திருக்கோளூர். ஆழ்வார்கள் எல்லாம் அதிகமாக பாடியிருக்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோளூர் தான். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, தீபாவளி நாளில் ₹1 காயின் கொடுப்பாங்க, வரவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பெருமாள் கிட்ட இருந்து அந்த மரக்காலிருந்து எடுத்து கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சாங்கன்னு சொன்னால் அடுத்த அந்த தீபாவளி திருநாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக அவங்க பயங்கரமாக உயர்வடைஞ்சிருப்பாங்க. இதுதான் திருக்கோளூரோட சிறப்பு. இந்த கோயிலுக்கு தான் ரிஷபராசிக்காரங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா லாப சனி இரட்டிப்பு ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாங்க சார். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 வாக்கிய சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவாரியாக நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.